Taste the Daily. சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புறநகர் பகுதியான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் ஜிஎஸ்டி சாலை, முடிச்சூர் சாலை, வேளச்சேரி சாலை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளான சுங்குவார் சத்திரம், இருங்காட்டுக்கோட்டை, சிப்காட், ஒரகடம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கத்தேரி, தேவூர், அரசிராமணி உள்ளிட்ட பகுதிகளில் வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றது. மேலும் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பகுதியில் பெய்த மழை காரணமாக மழைநீருடன் கழிவுகள் கலந்து சாலைகளில் ஓடியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சிங்கமுனரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் திண்டுக்கல் காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீருடன் கழிவுகள் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் கழிவுநீர் கால்வாய்களை முறையாக பராமரிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.